Hi friends, நம்ம இந்த வீடியோல டீக்ளட்டரிங் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 months before ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனுடைய கண்டினியூஷன் போட்டா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோல அதனுடைய கண்டினியூஷனா நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து சாதம் வடிக்கிற பாத்திரத்தை பற்றி பார்த்துருப்போம். 2 சாதம் வடிக்கிற பாத்திரம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி தான் லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை வாங்க பார்த்துடலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தது தான். 2 பாத்திரம் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பெரிய பாத்திரம், ஒரு 6 பேருக்கு வடிக்கிற மாதிரி. இந்த என் கையோட ரைட் சைடில் வச்சுருக்கிறது வந்து 4 பேருக்கு வடிக்கிற மாதிரி பாத்திரம். ஸோ இந்த மாதிரி 2 பாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சாதம் வடிக்கும் போது பார்த்து பத்திரமா எல்லாருமே அதை சேஃபாக செய்யுங்க. அண்ட் வந்து குக்கரில் நிறைய பேர் சாதம் வடிக்கிறாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி கஞ்சியாக வடித்து சாதம் சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக வந்து ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது டக்கு டக்கு டக்குன்னு அப்படின்ற நம்ம இப்போது ரீசெண்டாக நிறையா பார்க்குறோம். அதுக்கு ஒரு பெரிய முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர் நிறைய யூஸ் பண்ணுறது தான். எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் குக்கர் வந்து நம்ம அந்த ஆவி வந்து உள்ளவே வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த கஞ்சி இது எல்லாமே அது உள்ளே போயிடுது. அதனால் அது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. அதனால் வந்து நிறையா பாதிப்புகள் வரும். அதனால் பெரும்பாலும் குக்கர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாதம் கஞ்சி வடித்து சாதம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா குக்கர்லாம் கிடையாது. நம்ம அம்மாலாம் வந்து சமைக்கும்போது இந்த மாதிரி சாதம் பாத்திரத்தில் தான் சாதம் வேக வச்சு வடித்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் அதனால தான் நம்ம பெரும்பாலும் வந்து நிறைய வயசு வந்து உயிரோடு இருக்கிறவங்கலாம் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறோம். ஸோ அவங்க பயன்படுத்தின முறை அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய மாவு அரைச்சி போடுற டப்பா. மாவு அரைச்சிட்டு அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 பாத்திரம் 3 பாத்திரம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டப்பா பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கப்புலாம் வச்சுருக்கேன். இது வந்து டீ காஃபிலாம் ஆற்றுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுற ஜக்கு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். மொத்தம் வந்து 3 இருக்குது இதில். சின்னது, பெருசு, அதை விட பெருசு. ஸோ நம்ம வந்து டீ காஃபிலாம் வந்து போட்டு ஆற்றுறோம் அப்படின்னா பொடி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஆற்றக்குள்ள. ஸோ அதுக்காக நான் வந்து மொத்தம் 3 தான் வச்சுருக்கேன். அதனால் அந்த 3 வந்து அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன் நான். ஏன்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல் தான். டீக்ளட்டருன்றது நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம குறைச்சி யூஸ் பண்ணுறது அதனால தான் அதை வந்து டீக்ளட்டரிங் சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் திரும்ப புதுசாக வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் அதை மட்டும் யோசித்து செய்யுங்க. எப்பயுமே டீக்ளட்டர் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை நம்மளுக்கு இது வேணுமா வேணாமா அப்படின்றத யோசித்து எடுத்து போடுங்க. ஒரு சிலர் வந்து எடுத்து மேலே போட்டு வைப்பீங்க, அது பிரச்சனை கிடையாது. வெளியே தூக்கி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் யோசித்து எடுத்து போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கிண்ணம். இதில் வந்து மூடியோடு வந்திருந்தது. இது ஒரு ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்திருந்தது தான். இதுவும் வந்து ஒரு பெரிய மூடி போடுற பாக்ஸு. இது ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு இதில் வந்திருந்தது. எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் அண்ட் வந்து இந்த தாம்பலம் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் எனக்கு வரும். பெரும்பாலும் பாக்ஸ் வந்து வெளியே காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ப்ளஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுனால அவர் போகிற ஃபங்க்ஷன்ஸில் சில ஃபங்க்ஷன்ஸில் கொடுப்பாங்க. ஸோ வந்து இது மாதிரி நிறைய பாக்ஸஸ் நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பெரிய டப்பாங்க வந்து நம்ம ஏதாவது சைட் டிஷ்ஷஸ் செய்கிறோம் அப்படின்னா அதை போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் இதை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரசம்லாம் வச்சோம் அப்படின்னா ஊற்றி மூடி வைக்கலாம், அழகாக இருக்கும். அண்ட் வந்து சர்விங்கும் பண்ணலாம், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய மூடி. இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா இருக்குது, அது வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன். இது 2 வந்து நம்ம பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரசம் சைட் டிஷ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது 2 பாக்ஸ் தான் இருக்குன்றதுனால அது நான் 2மே வந்து யூஸபிளில் வைக்கிறேன். பட் ஆனால் அந்த
புதுசாக இருக்கிற பாக்ஸ் வந்து நான் மேலே தூக்கி போடுற ஐடியாவில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்னும் இதுக்கு வந்து மூடி இருக்குது. இது வந்து நான் வந்து நிறைய வந்து ஃப்ரிட்ஜ் யூசேஜுக்கு ஃப்ரீசரில் வந்து நான்வெஜ் வைக்கிறதுக்கு இப்போ மீன்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து தண்ணி ஊற்றி நம்ம காய்கறி அரியும் போது கழுவுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனியாரக்கல், இது வந்து ஆப்பசட்டி. ஸோ இது 2 தான் நான் வச்சுருக்கேன். சின்னதாக சிம்பிளாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரேர் யூஸ் தான். ஸோ அதனால் அது 2 அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 3 லேயர் உள்ள ஒரு கேரியர், லஞ்சு கேரியர். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கு ஒன்றும் 3 அடுக்கு ஒன்றும். பாப்பாவுக்கு வந்து 2 அடுக்கு, தம்பிக்கு வந்து 3 அடுக்குலாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சிங்கிள் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இருந்தாலும் நான் வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்னைக்காவது வந்து நம்ம கழுவாமல் வச்சுட்டோம் பாத்திரத்தை, லஞ்ச் பாக்ஸை வந்து சில டைமில் நம்ம வாஷ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக அது வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, காய்கறிலாம் வந்து சாப்பிங் பண்ணுற சாப்பரு. இந்த சாப்பர் வாங்கியே வந்து ஆக்சுவலி வந்து நிறைய செலவாயிருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டாக இந்த சாப்பர் தான் யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாப்பர் கூட வீணாக போயிடுச்சு. இப்போ சாப்பர் இல்லாமல் தான் நான் வந்து கத்தி வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸு. மொத்தம் 2 பாக்ஸ் வந்தது. இதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்தது. ஸோ ஒரு பாக்ஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாக்ஸ் வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடுச்சு ஏதோ கொடுத்து அனுப்பும்போது. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாததை அழகாக பிரிச்சுட்டு கையோடு நம்மளுக்கு தேவையில்லை, இது சுத்தமாக யூசேஜே பண்ண போகிறதில்ல அப்படின்றத தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பில் இருக்க தண்ணியை க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நம்ம இதில் தேவையான பொருளெல்லாம் எடுத்து அடுக்கிக்கலாம். ஓவராலாக அந்த டப்பில் இருந்த மொத்தத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஜெயஸ்ரீ தான் வந்து எனக்கு கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவளையும் வச்சு வேலை வாங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது நம்ம பசங்களை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான பொருளெல்லாம் வந்து அடுக்கிக்கலாம். இது வந்து ஜல்லடை, எண்ணெய் வடிக்கிற பாத்திரம். இது ஒரே ஒரு பாத்திரம் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது யூஸபிள், அது அதில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து அடுக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி யூஸபிளுக்கு மற்றதெல்லாம் வந்து நம்ம மேலே தூக்கி போடுறதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு, டீ ஆற்றுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி கிளாஸ் வந்து செட் ஆஃப் 6 பீஸுன்னு சொல்லிட்டு 2 செட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து இப்போ ஒரு 4 கிளாஸ் இருக்குது. ஸோ கிளாஸும் நம்ம வீட்டில் எப்பயுமே எல்லார் வீட்லேயுமே சரி கிளாஸும் அடிக்கடி காணாமல் போயிடும். அது எப்படி தான் காணாமல் போகுன்னே தெரியாது. நம்ம வாங்கி வைக்கும்போது அரை டசன் ஒரு டசன் வாங்கி வைப்போம். ஆனால் நாள் ஆக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சில பொருட்கள்லாம் குறையும். அதில் மெயின் வந்து டீஸ்பூனு, ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ் தான். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அப்புறம் வந்து இந்த போத்தீஸில் சில டைமில் ட்ரெஸ் எடுக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்த கிளாஸஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு தேவையானதை மட்டும் இந்த டப்பில் எடுத்து அடுக்கிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக வந்து கரண்டி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் மொத்தத்தையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து தம்பிக்கு எப்போயாவது லஞ்சு கொடுப்பேன். ஸோ அதுக்காக அந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி ட்ரேலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரேலெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஸ்பூனெல்லாம் போட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் நான் வந்து எடுத்து வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சாப்பிங் ஐட்டம் அண்ட் வந்து மிக்ஸியோட 3 ஜாரு. இது அப்படியே அந்த ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன். இது தனியாக நம்ம ஒரு செட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து உள்ளே எடுத்து வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று நம்ம கிளியர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எது தேவை எது தேவையில்லைன்னு ஈஸியாக நம்ம முடிவு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இட்லி குண்டா நம்மளுக்கு 1 தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து யூஸபிளில் தான் எடுத்து வைக்க போகிறேன்.
நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்ற பொருளெல்லாம் நம்ம எடுத்தும் வெளியே போட்டுடலாம். இல்லை கொஞ்ச நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு சில பாத்திரம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், தகடு மாதிரி இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக. அந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து ரஃப் அடித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து சொட்டையாவோ, இல்லை அடித்து மீன்ஸ் கீழே போட்டு அடித்து இல்லை, நம்ம கம்பல்சரி 3 வேளைக்கும் நம்ம திரும்ப திரும்ப ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது அதனுடைய யூசேஜ் அதிகமாகும்போது சீக்கிரமாகவே அது வந்து சொட்டை ஆகிறதுக்கோ, இல்லை வந்து சில வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்தால் வெடிப்பு விடும். அந்த மாதிரி ஃபால்ட் வந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக தூக்கி போடலாம். நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எடுத்து போடுறதுக்கு மனசு வராது. அதனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்க பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய டீக்ளட்டர் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடாய். ஸோ இதை மாதிரி ஒரு கடாய் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஜிஆர்டியில் சில பொருள் வாங்கும்போது அதுக்கு வந்து போன வருஷம் ஆடி மாதம் கிஃப்ட்டில் வந்தது. ஸோ அந்த மாதிரியும் நம்மளுக்கு நிறையா வந்து கிஃப்ட்ஸ்லேயும் வர்றதுனால பாத்திரம் பெருசாக வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது எப்பயுமே. நான் வந்து இந்த முறை வந்து புதுசாக ட்ரைப்ளை கடாய் மட்டும் வாங்கியிருந்தேன். ட்ரைப்ளைனா அது ட்ரைப்ளைன்னு நினச்சி நான் வாங்கினேன். பார்த்தா அது வந்து ட்ரைப்ளை கூட கிடையாது, ஹெவி ஸ்டீலில் ஒரு கடாய் வாங்கியிருக்கேன். ட்ரைப்ளை கடாய் பார்த்துட்ருக்கேன், கண்டிப்பாக வாங்கும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் பாத்திரம் நான் காமிச்சேன் இல்லையா, அதை அப்படியே எடுத்து இப்போ வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஒரு டப்பு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எங்கெங்கேயோ தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக நம்ம வந்து ஒரே இடத்துல எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன்றதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீக்ளட்டரிங்கில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம தேங்காய் சீவுறது, காய்கறி சீவுறது, அந்த சீவுறது தான். இது வந்து என்கிட்ட ஒரே ஒரு தான் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தட்டுங்க. நம்ம எதையாவது வந்து தண்ணி மூடி வைக்கிறோம், இல்லை ஒரு ரசம் எடுத்து வைக்கிறோம், இப்போ குழம்பு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் மூடி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தட்டு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு நிறையாவே நம்மளுக்கு தேவைப்படும். நான் வந்து ஒரு 5-6 தட்டு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில டைமில் சைடிஷ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு டப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து கிச்சனில் வச்சிடலாம். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்து இந்த டப்பில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பாப்பா கிட்ட அதை கொடுத்து கிச்சனில் வைக்க சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ண நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நீட்டாகிடும், நம்மளுக்கு பெருசாக வந்து கஷ்டம் தெரியாது. ஸோ இந்த ஸ்டாண்டில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த சைடு இருக்கிற பொருளெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கடாய். அது வந்து செட் ஆஃப் 3 பீஸோ 4 பீஸோ வாங்கியிருந்தேன். அதில் இருந்தது தான் ஒரு தவா, கடாய் எல்லாம் இருந்தது. தவா வந்து லாஸ்ட் டைம் வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது எடுத்து போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லஞ்ச் பாக்ஸஸ், டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு இப்போ வந்து ஒரு இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் செய்வாங்க இல்லையா, அந்த பாத்திரம் தான் அது. ஸோ அதிரசம் அமுக்கிறது, அதுக்கப்புறம் ஜூஸர் வந்து ஸ்டீலில், இதெல்லாமே வந்து ஸ்டீலில் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ் தான். இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் வந்த பாக்ஸுங்க தான். ஏதாவது ஒன்று தான் வந்து வெளியே வாங்கியிருப்பேன், மற்றதெல்லாம் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் வர பாக்ஸுங்க. அதுக்கப்புறம் இந்த கேரியர் வந்து நான் வெளியே வந்து காசு கொடுத்து வாங்கினது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜிஆர்டியில் நகை சீட்டு போடுறோம் அப்படின்னா அதில் வந்து சில பாத்திரங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ அதில் ஒரு முறை வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் செட்டு தான் வந்தது. அதுதான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து மொத்தம் 3 பீஸ் வரும். அது மில்டன் பாக்ஸு, நல்ல குவாலிட்டியான பாக்ஸ் தான் வந்தது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்லேயும் வர்றதுனால நம்ம பெருசாக வந்து காசு கொடுத்து வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆல்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னு பிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து நான் உங்ககிட்ட என்னோடய டீக்ளட்டரிங் பற்றி ஷேர் பண்ணிட்டேன். இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் வந்து நிறைய டீக்ளட்டரிங் வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பழைய வீட்டோட ஒரு வியூ தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் நல்லா அடிக்கடி க்ளீன் பண்ணி ஆல்டர் பண்ணி வைப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு
சூப்பராக நம்ம இதே மாதிரி டீக்ளட்டரிங் ஐடியாவோட இன்னும் நிறைய வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஜாலியாக ஹாப்பியாக ஒரு வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ, டேக் கேர், டாட்டா, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.